ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஆர் எனி அதர் எக்ஸாம்ஸுக்கு யாராவது படிக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போது தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்ட் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் கண்டினியூஷன் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். On 18th March 1919, Gandhi addressed a meeting on Marina Beach. ஸோ என்ன பண்ணுறாரு, ரவுலட் சத்தியாகிரகா அப்படின்னா காந்தி வந்து 1919 18th மார்ச்சில் ரவுலட் சத்தியாகிரகா வந்து மெரினா பீச்சில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு. On 6th April 1919, Hartal was organized to protest against the Black Act. ஸோ இங்கே பிளாக் ஆக்ட் அப்படிங்கிறது எது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரவுலட் ஆக்ட் தான், ஆல்சோ நோன் ஆஸ் த பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்போ 6th April 1919 ஹார்ட்டல்னால் வந்துட்டு பேரணியாக வந்து திரண்டு போகிறாங்க. எதுக்காக இந்த பிளாக் ஆக்டுக்கு எதிராக வந்துட்டு மெரினா பீச்சில் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, protest demonstrations were held at several parts of தமிழ்நாடு. ஸோ கலவரம் எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. Processions from many areas of the city converged in the Marina Beach where there were a large gathering. ஸோ மெரினா பீச்சில் இப்போ ரொம்ப பப்ளிக் எல்லாருமே நிறையா பேர் கூடி இதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. They devoted the whole day to fasting and prayer in the Marina Beach. ஸோ இது உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அண்ட் ப்ரேயரிங் இந்த மெரினா பீச்சில். ஸோ மெட்ராஸ் சத்யாகிரகா சபா வாஸ் ஃபார்ம்டு. ஸோ அந்த மெரினா பீச்சில் மெட்ராஸ் சத்யாகிரகா சபா அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போது இந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக போராடும் போது. ஓகே, நெக்ஸ்ட் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்யமூர்த்தி அண்ட் ஜார்ஜ் ஜோசப் அட்ரஸ்டு த மீட்டிங். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த மீட்டிங்கில் வந்து பேருரை ஆற்றுறாங்க. ஓகே, எ செப்பரேட் மீட்டிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாஸ் அட்ரஸ்டு பை வி கல்யாண சுந்தரம், திருவிகான்னு சொல்லுவோம், திருவி கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் பிபி வாய்தா அண்ட் விஓசி, இவங்க எல்லாருமே ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க மெரினா பீச்லேயே. An important aspect of the movement was that the working classes, students and women took part in large numbers. ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா ரொம்பவே ஒர்க்கிங் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூத்ஸாக இருக்கட்டும், உமன் எல்லாருமே வந்து இதில் லார்ஜ் நம்பர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக. ஓகே, நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஜோசப். George Joseph, a barrister and eloquent speaker, played a leading role in organizing and publishing the cause of Home Rule League in Madras. ஸோ ஹோம் ரூல் லீக் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்துருப்போம். நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போமா. அதை மதுரையில் ஸ்ப்ரெட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜார்ஜ் ஜோசப். பேசிக்கலி அவர் வந்து கேரளாவில் வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டை வந்து சேர்ந்தவர். பட் அவர் லாயர் அப்படிங்கிறதுனால மதுரையில் வந்து செட்டில் டவுன் ஆகியிருக்காரு. He was fondly called as Rosapu Durai by the people of Madurai for the services he rendered to the affected communities. ஸோ இந்த கலரில் கிரே கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவங்களோட அதர் நேம்ஸ் ஆர் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நான் கிரே கலரில் வந்து அன்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கலர் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, he was fondly, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்கிறாங்க. by the people of Madurai for the services he rendered to the affected communities. Next, Khalifat movement. Following the Jallianwala Bagh misery, General Dyer, who was responsible for it, was not only acquitted of all charges but rewarded. ஸோ ஜாலியன்வாலா பாக்ல ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரொம்பவே குரூஷியலாக எல்லா பீப்புள்ளையும் சுட்டு கொண்டதுப்பா நம்ம நிறையா இது பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து தண்டனை அளிக்கிறதுக்கு பதிலாக ரிவார்டு அளித்தாங்க. ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், த கலீஃப் ஆஃப் டர்க்கி வாஸ் ஹியூமிலியேட்டட் அண்ட் டிப்ரெஸ்ட் ஆஃப் ஆல் பவர்ஸ். ஸோ கலீஃப் ஆஃப் டர்க்கி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன ஆகுது, எல்லாமே ரொம்ப டிப்ரெஸ் பண்ணி, கலீஃபுங்கிறது ஒரு மன்னராக இருந்திருப்பார் ஸோ டர்க்கியில் வந்துட்டு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப
இது பண்ணுறது அவரோட பவர்ஸ் எல்லாமே இழக்கிற விதமாக வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து செஞ்சுருப்பாங்க. டு ரீஸ்டோர் த கலிஃபாத் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட். ஸோ முஸ்லீம் இதுதான் இங்கே வந்துட்டு. ஸோ அவங்களோட இதை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், அந்த கலிஃப் வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டர்க்கியில் ஸோ கலிஃபாத் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முஸ்லீம் ஹூ ஹேட் லார்ஜ்லி கெப்ட் ஃப்ரம் த நேஷனலிஸ்ட் மூமெண்ட் நவ் ஜாயின்ட் இன் த ஹியூஜ் நம்பர். ஸோ கலீஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்தியன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்ஸில் எல்லாருமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஸோ அதில் எல்லாத்துலேயுமே முஸ்லீம்ஸ் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம இந்தியன் முஸ்லீம் யூனிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ இன் தமிழ்நாடு கலிஃபாத் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் 17th April 1920. ஸோ கலிஃபாத் மூமெண்ட் தமிழ்நாடு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 17th April 1920 வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. வித் அ மீட்டிங் ப்ரெசைடட் ஓவர் பை மௌலானா ஷவுகாத் அலி. ஸோ இவர் தான் வந்துட்டு இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். மௌலானா ஷவுகாத் அலி அப்படிங்கிறவர் 17th April 1920 நம்ம தமிழ்நாட்டில் கலிஃபாத் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு தலைமை தாங்கினவர் இவர் தான். ஓகே, அனதர் சச் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெட்டட் அட் ஈரோடு. அதுக்கடுத்தது எங்கே ஈரோடில் வந்து செகண்ட் காங்கிரஸ் இது வந்து இந்த கலிஃபாத் இயக்கம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வாணியம்பாடி வாஸ் த எபிசென்டர் ஆஃப் கலிஃபாத் அஜிடேஷன். ஸோ வாணியம்பாடி தான் எபிசென்டர், ரொம்பவே முக்கியமான இந்த கலிஃபாத் அஜிடேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான இடமா வாணியம்பாடி தான் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். தமிழ்நாடு வாஸ் ஆக்டிவ் டியூரிங் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழ்நாடு வந்து ரொம்பவே ஆக்டிவான பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமானவங்க யாருன்னு கேட்டால் சி ராஜாஜி அண்டு ஈவி ராமசாமி. அவர் என்ன சொல்லுவோம், நம்ம பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ப்ரொவைடர் த லீடர்ஷிப். ஸோ இதுக்கு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினவங்க இவங்க 2 பேரும் தான். ராஜாஜி ஒர்க்டு க்ளோஸ்லி வித் யார், யாகூப் கான் அப்படிங்கிறவர். அது யார் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் த முஸ்லீம் லீக். ஸோ மெட்ராஸ் பிரான்ச்சில் இருக்க முஸ்லீம் லீக்கோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா யாகூப் கான். அவர் கூட இவர் வந்து ராஜாஜி வந்து ரொம்ப க்ளோஸாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அஸ் அ ரிசல்ட் ஆல் த பீப்புள் கோஆப்ரேட்டட் க்ளோஸ்லி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த மூமெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ எல்லா பீப்புளும் சேர்ந்து கண்டினியூஸாக இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக தமிழ்நாட்டில். ஓகே, நெக்ஸ்ட் no tax campaigns and temperance movement as part of the non-cooperation movement. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் இது வந்து இருந்திருக்கு. நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து நடத்தியிருக்காங்க. இன் மெனி பிளேசஸ் கல்டிவேட்டர்ஸ் ரெஃப்யூஸ்டு டு பே டாக்ஸஸ். ஸோ நாங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. எ நோ டேக்ஸ் கேம்பெயின் டுக் பிளேஸ் இன் தஞ்சாவூர். ஸோ நம்மளோட நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் நோ டேக்ஸ் கேம்பெயின் வந்து நடத்தியிருக்காங்க. டேக்ஸ் எல்லாம் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சில் ஸ்கூல்ஸ் அண்ட் கோர்ட்ஸ் வேர் பைகாட்டட். ஸோ கவுன்சில் ஸ்கூல்ஸ் கோர்ட் எல்லாத்தையுமே வந்து திறக்க முடியாது அப்படின்னு பைகாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கூட்ஸ் வேர் பைகாட்டட். ஸோ அந்நிய பொருட்களை வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் ஆல் ஓவர் ரீஜன்ஸ், மெனி ஆஃப் தெம் லெட் பை நேஷனலிஸ்ட் லீடர். ஸோ நிறையா ஸ்ட்ரைக்ஸ், ஒர்க்கர்ஸ் நிறையா ஸ்ட்ரைக்ஸ்லாம் நடத்திருக்காங்க. யாரோட தலைமையின் மூலிமா, நேஷனலிஸ்ட் லீடர்ஸோட தலைமையின் மூலியமாக நிறையா ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ஒர்க்கர்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. One of the important aspects of the movement in Tamil Nadu was the temperance movement or movement against liquor. ஸோ மது விலக்குக்கு எதிராக மது விலக்கை இது பண்ணுறதுக்காக ஸோ அதை சட்டமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் போராடி இருக்காங்க. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்பரன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மூமெண்ட் அகைன்ஸ்ட் லிக்வர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன் 1921 நவம்பரில் இட் வாஸ் டிசைடட் டு ஆர்கனைஸ் சிவில் டிசோபியன்ஸ். ஸோ சட்டமறுப்பு போராட்டம் வந்து 1921 நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதில் யார் யார் இருந்திருக்கா அப்படின்னா ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி அண்ட் ஈவிஆர் ராமசாமி வந்து இருந்திருக்காரு. அவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. The visit of Prince of Wales on 13th January 1922 was boycotted. ஸோ Prince of Wales வந்து ஸோ தமிழ்நாட்டுக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. அதையும் வந்து 1922 January 13th புறக்கணிச்சிருப்பாங்க. இந்த போலீஸ் ரெப்ரெஷன் 2 were killed and many injured. ஸோ அதில் போலீஸ் வந்து தடியடி நடத்திருப்பாங்க. அதில் 2 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அண்டு மெனி ரொம்ப நிறையா பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. The non-cooperation movement was withdrawn in 1922 after the Chowri Chowra incident in which 22 police were killed. ஸோ சௌரி சௌராங்கிற இடத்துல வந்து 22 போலீஸ் மெயினை வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து
கைவிடுறாங்க. ஸோ இதனால போலீஸ் எல்லாம் இறந்ததுனால ஸோ நான் கோஆப்ரேஷன் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1922 டிசைட் பண்ணுறாங்க. அதில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்வராஜிஸ்ட் ஜூரிஸ்ட் ரிவால்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஃபாலோயிங் த வித்ட்ராவல் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வித்ட்ரா பண்ணாலும் இந்த காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது. நோ சேஞ்சர்ஸ் அண்டு ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேராக பிரித்தாங்க. நோ சேஞ்சர்ஸ் அப்படிங்கிற யார் அப்படின்னா ஸோ காந்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. காந்தி என்ன பண்ணியிருப்பாரு, நாங்கள் கவுன்சில்ஸு லாஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிரிட்டிஷ் இது பண்ணுறதுலையுமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ பைகாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா காந்தி ஃபாலோவர்ஸ் வந்து நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னா யாருன்னா who wanted to contest the election for the council. ஸோ கவுன்சில்குள்ளே போயிட்டு பிரிட்டிஷ் கூடயே இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்கேயே வந்து நிறையா ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இதை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ராஜாஜி along with other staunch Gandhian followers opposed the council entry. ஸோ ராஜாஜியும் வந்து நோ சேஞ்சஸ் குரூப்பில் தான் வந்து இருந்திருப்பாரு. ராஜாஜி அலாங் வித் அப்புறம் காந்தியன் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கவுன்சில் வந்து ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் கஸ்தூரி ரங்கர் அண்ட் எம்ஏ அன்சாரி ராஜாஜி அட்வொகேட்டட் த பைகாட் ஆஃப் த கவுன்சில். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி, ராஜாஜி இவங்க மூணு பேருமே நோ சேஞ்சஸ் குரூப்பில் தான் இருந்திருக்காங்க. ஓகே, அதாவது காந்தியன் வந்து ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க யார் அப்படின்னா நம்ம ஸ்வராஜ் பார்ட்டியை ஃபார்ம் பண்ண சித்ரஞ்சன் தாஸ் அண்டு மோதிலால் நேரு இவங்க 2 பேரும் தான் ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கவுன்சில்குள்ளேயே இருந்துட்டு நிறையா ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இவங்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. இவங்க யார் ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இன் தமிழ்நாடு த ஸ்வராஜிஸ்ட்ஸ் வேர் லெட் பை. ஸோ தமிழ்நாட்டில் யார் ஸ்வராஜிஸ்ட்டை வந்து லெட் பண்ணா, ஸ்வராஜிஸ்ட்னா நோ சேஞ்சஸ் குரூப் வந்து யார் தலைமை தாங்கினா அப்படின்னா எஸ் ஸ்ரீனிவாசனார் அண்டு எஸ் சத்யமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சுப்பிரமணிய மினிஸ்ட்ரி. In Madras provincial election held in 1926, the Swarajists won the majority of elected. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்வராஜிஸ்ட் வந்துட்டு எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க 1929 மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷனில். பட் ஆனால் அவங்க வந்துட்டு ரூல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் பண்ணாலும் ரூல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கவுன்சில் அதாவது லாஸ் எல்லாமே பிரிட்டிஷில் இருக்கிற எந்த ஒரு இதையும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையாகவே இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து இவங்க புதுசாக ஒரு இதை வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி ஸோ அதில் வந்து இப்போ பி சுப்ராயனை வந்து நியமிக்கிறாங்க மினிஸ்ட்ரியை வந்து ஹேண்டில் பண்ணிக்க சொல்லி. ஓகே, த ஸ்வராஜிஸ் டிஸ் நாட் கண்டெஸ்ட் த எலெக்ஷன். அப்புறம் 1930 நடந்த 1926 வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொன்னோமா, அடுத்தது 1930 வந்து எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் வந்து ஸ்வராஜிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதனால அங்கே வந்து ஆப்போசிஷனாக யார் இருந்திருப்பா அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 1930 ஸ்வராஜிஸ்ட் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் 1930 to 1937 வரைக்குமே நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ரூலில் இருந்திருக்கும். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இன்னொரு நேம் என்னதுன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, லேட்டர் ஆன் வந்து சம் நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து யார் எழுதுனா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற நேம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சைமன் கமிஷன் பைகாட். In 1927 a statutory commission was constituted under Sir John Simon. ஸோ சைமன் குழு வந்து வராங்க. எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்ட் வந்து 1919 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து விசாரிக்கிற விதமாக சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1927. ஓகே, ஹவவர் at the great disappointment of Indians, it was an all white commission with not a single Indian member. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சைமன் கமிஷனில் ஒரு இந்தியன் கூட அந்த சைமன் கமிஷன் ஸோ இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எல்லாமே வந்துட்டு ஸோ நம்மளை சாந்தப்படுத்துகிற அப்பப்போ சாந்தப்படுத்துகிற விதமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு
கொண்டு வருவாங்க பிரிட்டிஷ் வந்துட்டு. ஸோ அது கவுன்சில் ஆக்ட் அது எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் சைமன் கமிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த கமிஷனில் ஒருத்தர் கூட இந்தியன் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த சைமன் கமிஷனை வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தோம். ஸோ த காங்கிரஸ் பைகாட்டட் த சைமன் கமிஷன். அதனால ஐஎன்சி வந்து சைமன் கமிஷனை வந்து புறக்கணிக்கிறாங்க. இன் மெட்ராஸ் த சைமன் பைகாட் ப்ரொபகண்டா கமிட்டி வாஸ் செட் அப் வித் எஸ் சத்யமூர்த்தி அஸ் த பிரசிடென்ட். ஸோ மெட்ராஸில் சைமன் கமிஷனை எதிர்க்கிற விதமாக எஸ் சத்யமூர்த்தியை வந்து பிரசிடெண்ட்டாக இது பண்ணி ப்ரொபகண்டா கமிட்டி அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. The arrival of commission in Madras, Simon Commission in Madras on 18th February 1929, black flags were waved against the commission. ஸோ பிளாக் ஃப்ளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏற்றுறாங்க. ஸோ கருப்பு கொடியை வந்து ஏற்றி இந்த மாதிரி சைமன் கமிஷன் வந்து மெட்ராஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனுக்கு எதிராக 18 February 1929 வந்து பிளாக் ஃப்ளாக் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு. இப்போது இதுவும் 1927. ஓகே, ஸோ 1927 தான் வந்து சைமன் கமிஷனும் வந்திருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் தான் நீல் ஸ்டாச்சு ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு போராட்டம் வந்து வந்திருக்கும். ஸோ ஜேம்ஸ் நீல் ஆஃப் த மெட்ராஸ் ஃபுசிலர்ஸ் இன்ஃபேண்ட்ரி மென் வித் ஃபயர் ஆர்ம்ஸ் வாஸ் ப்ரூட்டல் இன் wreaking vengeance at Kanpur, the Kanpur massacre as it was called. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஜாலியன்வாலாபாக் கான்பூரில் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து யார் தலைமை தாங்கியிருக்கா அப்படின்னா, ஜேம்ஸ் நீல் அவர்கள் வந்து மெட்ராஸ் சிறையில் வந்து இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஜாலியன்வாலாபாக்கில் இங்கிலீஷ் உமனும் சில்ட்ரன் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. 1857 வந்து கிரேட் ரெபலியன் நடந்திருக்கும். ஸோ அந்த கிரேட் ரெபலியனில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இங்கிலீஷ் உமனும் அதுக்கப்புறம் சில்ட்ரனும் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள கொன்ன இதை வச்சு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு இந்தியன் ஒரு இந்தியன்ஸ் எல்லாம் வந்து கொல்றாரு. ஸோ அவர் அப்படி பண்ணதுனால நம்ம இந்தியன் சிப்பாய் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த நீலை வந்து கொன்றிருப்பார். ஸோ எ ஸ்டாச்சு வாஸ் எரெக்டட் ஃபார் ஹிம் அட் மவுண்ட் ரோட் மெட்ராஸ். ஸோ அவர் காலகட்டத்தில் வந்து மெட்ராஸில் மவுண்ட் ரோட்டில் அவரோட சிலை வந்து இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேஷ்னல்ஸ் எல்லாமே போராட்டம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்தியன்ஸை வந்து கண்ணு முன்னு தெரியாமல் சுட்டு கொண்டிருக்காரு நீல். ஸோ அவருக்கான ஒரு சிலை வந்து வைக்கிறது நம்மளோட இந்தியன் ஃபீலிங்ஸ்க்கு வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ போராட்டம்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. நேஷ்னலிஸ்ட் saw this as an insult to Indian sentiments and organized a series of demonstrations in Madras. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டாச்சு வாஸ் ஃபைனலி மூவ்டு டு மெட்ராஸ் மியூசியமில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த காங்கிரஸ் எப்போது யாரோட தலைமையில், ராஜாஜி வந்து 1937 திரும்ப வந்து ராஜாஜி ஐஎன்சியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1937 திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க எலெக்ஷனில். ஸோ அப்போது மெட்ராஸ் மியூசியமில் வந்து இந்த நீல் ஸ்டாச்சு வந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ். ஸோ பூர்ண ஸ்வராஜ்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. த மெட்ராஸ் செஷன் ஆஃப் த இந்தியன் காங்கிரஸ் இன் 1927 டிக்ளேர்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் இட்ஸ் கோல். ஸோ 1927 மெட்ராஸ் செஷனில் என்ன சொல்கிறாங்க, ஐஎன்சி வந்து ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்மளோட ஒரே லட்சியமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1927 லாகூர் செஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூர்ண ஸ்வராஜ் ஸோ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடாப்ட் பண்ணி 26 எப்போது லாகூர் செஷனில் 1929 அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் 26 ஜான்வரி 1930 நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க ராவி நதிக்கரையோரமாக. 26 ஜான்வரி 1930 வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வந்துட்டு ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். இந்த வைஸ்ராய் டிட் நாட் அக்செப்ட் த டிமாண்ட்ஸ் புட் ஃபார்வர்ட் பை த காந்தி. ஸோ காந்தி வந்து சில டிமாண்ட் எல்லாம் வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்து வைஸ்ராய் வந்து ஏற்றிருக்க மாட்டார். அதனால என்ன பண்ணியிருப்பாரு காந்தி, சிவில் டிசோபீடியன்ஸ் சட்ட மறுப்பு போராட்டம் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ராஜாஜி வந்து சால்ட் சத்தியாகிரகம் மார்ச் டு வேதாரண்யம். அப்போ என்ன பண்ணியிருப்பார் ராஜாஜி, சால்ட் சத்தியாகிரகம் மார்ச் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு வேதாரண்யம் வரைக்கும். ஓகே, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, திருச்சிராப்பள்ளியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 13th April 1930. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13th April 1930 திருச்சிராப்பள்ளியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ 28th April வேதாரண்யம் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அபவுட் 15 to 16 days வந்து ஃப்ரம்
திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் தஞ்சாவூர் வரைக்கும் சால்ட்டு சத்தியாகிரகம் வந்து நம்ம ராஜாஜி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சாங் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் என்ன சொல்கிறாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு, எ வார் இஸ் அஹெட், சான்ஸ் ஸ்வாட், சான்ஸ் பிளட்ஷெட், ஜாயின்ட் திஸ் மார்ச் அப்படின்னு சொல்லி நான் பாடிக்கிட்டே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்பைட் எ ப்ரூட்டல் கிராக் டவுன் பை த போலீஸ், த மார்ச்சிங் சத்தியாகிரகிஸ் வேர் ப்ரொவைடட் எ வார்ம் ரிசப்ஷன் அலாங் த ரூட். ஸோ எல்லா கலவரம் போலீஸ் எல்லாருமே தடுத்தாலும் சத்தியாகிரகிஸ்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியே அந்த சொல்லணும். ஃப்ரம் எங்கேருந்து திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் தஞ்சாவூரில். ஓகே, ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் 12 வாலண்டியர்ஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி broke the salt law by picking up salt. ஸோ சால்ட்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதற்கு எதிராக வந்து 12 வாலண்டியர்ஸ் வந்து வேதாரண்யம் இது பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ராஜாஜி வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் யாரெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேத ரத்னம், சி சுவாமிநாதர் அண்டு கே சந்தானம். இவங்க எல்லாருமே வந்துட்டு இதில் ப்ராமினன்ட் லீடர்ஸாக நம்ம வேதாரண்யம் சால்ட்டு சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், widespread agitations in Tamil district in Satyagrahis under the leadership of T. Prakasham and K. Nageshwara Rao set up a camp at Udayavanam near Madras. ஸோ சத்யாகிரகிஸ் லீடர்ஷிப் இவங்க 2 பேர் இது பண்ணி உதயவனமில் வந்து ஒரு கேம்ப் வந்து நடத்தியிருப்பாங்க. ஹவவர் அதில் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி ஸோ ஹார்டல் இன் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸில் ஒரு பேரணியாகவே வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து பீப்புளுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் நிறையா வாக்குவாதம் எல்லாமே ஏற்படுது. திருவல்லிக்கேணியில் 3 ஹார்ஸாக வந்து அந்த போலீஸும் போராட்டம் பண்ணுறவங்களும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. வாலண்டியர்ஸ் who attempted to offer salt சத்தியாகிரகா இன் ராமேஸ்வரத்தில் நடந்த சால்ட்டு சத்தியாகிரகாலையும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மில் ஒர்க்கர்ஸ் இதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உமனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ருக்மணி லக்ஷ்மி பாய் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பே பெனால்ட்டி ஃபார் த வயலேஷன் ஆஃப் சால்ட் லா. ஸோ சால்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்கள பெனால்ட்டி சம் அமௌண்ட்டை வந்து பே பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ போலீஸ் யூஸ்டு ப்ரூட்டல் ஃபோர்ஸஸ் டு சப்ரஸ் த மூமெண்ட். பாஷ்யம் பாப்புலர்லி நோன் அஸ் ஆர்யா ஹாய்ஸ்டட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஷ்யம் பாப்புலர்லி நோன் அஸ் ஆர்யா hoisted the national flag atop Fort St. George on 26 January 1932 வந்து நேஷனல் ஃப்ளாக் அட்டாப் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து அவர் வந்து கொடி ஏற்றிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் மேட்டியோட்ரோம் ஆஃப் திருப்பூர் குமரன். ஸோ 11th January 1932 வந்துட்டு இது 26 January, இது 11th January. நேஷ்னல் ஃப்ளாகை கையில் பிடிச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு பேட்ரியாட்டிக் பாட்டு பாடிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம திருப்பூர் குமரன் வந்துட்டு போகிறாரு. அவருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா OKSR குமாரசுவாமி அப்படிங்கிறது தான் அவரோட இன்னொரு நேமு. ஸோ அவர் வந்து இறக்குற தருவாயில் கூட நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து கையில் ஏந்திட்டு தான் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. இந்த 1937 எலெக்ஷன் the Congress emerged victorious. ஆல்ரெடி பார்த்தோம் ராஜாஜி வந்து 1937 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போ வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ ராஜாஜி ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா மதுவிலக்கு வந்து சேலம் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் டேக்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த சமயத்தில் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிதி வந்து ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இதில் அவர் பண்ணதில் என்னென்னா ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். நம்ம ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிந்தியை வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக வந்து ஸ்கூலில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்ஷியல் மெஷர்ஸ் ஆஃப் ராஜாஜி வாஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹிந்தி அஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். ஸோ அது வந்து எங்கேருந்து வந்தது, ஃபார்ம் ஆஃப் இது வந்து ஒரு ஆரியன் கல்ச்சர்லேருந்து நார்த் இந்தியன் இம்போசிஷன் திணிக்கிற மாதிரி இருக்குது, தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பப்ளிக் எல்லாம் அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஈவிஆர் நம்ம பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு மேசிவ் கேம்ப் வந்து நடத்தியிருப்பார். எங்கே நடத்தியிருப்பார் அப்படின்னா சேலமில் வந்து ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற வந்து நடத்தியிருப்பார்.
அடுத்தது த ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் அந்த முஸ்லீம் லீக் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டர். ஸோ ஆன்டி ஹிந்தி எஜுகேஷனுக்கு இந்த 2 ஆர்கனைசேஷனுமே கூட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஊர்வலம் வந்து எங்கே நடக்குது, ஃப்ரம் அகைன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரு ஊர்வலம் நடக்குது. அதில் 1200 பேர் வந்து ஈவிஆர் பெரியார் கூட கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் லேட்டர் ஆனால் காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து டுக் ஓவர் த ரிஜைன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ரிமூவ் ஹிந்தி as a கம்பல்சரி சப்ஜெக்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து அதுக்கப்புறம் ஹிந்தியை கம்பல்சரி சப்ஜெக்டாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. ஓகே, லாஸ்ட் டாபிக் குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள். ஸோ 8th August 1942 குவிட் இந்தியா ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் அண்ட் காந்தி கேவ் த ஸ்லோகன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா ஸ்லோகன் அர்த்தம். ஸோ காந்தி என்ன சொல்கிறேன்னா டூ ஆர் டை அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 8th August 1942. ஸோ என்டையர் காங்கிரஸ் லீடர்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாரு, நம்ம காமராஜ் வந்து பாம்பேலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருப்பாரு. ஸோ அங்கே என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுமே போலீஸ் வந்துட்டு யார் யாரெல்லாம் காங்கிரஸ்லேருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே எடுத்துகிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கையில் வச்சுட்ருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குற வழியில். ஸோ காமராஜருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் இவர் ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அரக்கோணம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேயே பாதி வழியிலே வந்து இறங்கி தப்பிச்சு போயிருப்பார். அங்கே தப்பிச்சு போயிட்டு குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதுதான் வந்து குவிட் இண்டியா ஸ்ட்ரகிள் பற்றினது. ஸோ அண்டர்லைங் மாஸ் மூமெண்ட், ஆல் செஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பார்ட்டிசிபேட்டட் இன் த மூமெண்ட். எல்லாருமே வந்து இந்த குவிட் இண்டியா ஸ்ட்ரகிளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்கர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அதோட மேஜரான ஸ்ட்ரைக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பக்கிங்ஹாம் அண்டு கர்நாடிக் மில்ஸ் ஸ்ட்ரைக்கு, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டு, மெட்ராஸ் கார்பரேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ராமி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு வேரியஸ் உமன்ஸும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. மெனி யங் மென் அண்ட் உமன் ஆல்சோ ஜாயின்டு த ஐஎன்ஏ. இந்தியன் நேஷ்னல் ஆர்மிலையும் நிறையா யங்கானவங்களும் உமன் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டாஸ்க்கு, ஸோ டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்கிறோமா, இதை யார் ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் வந்து இந்த ஃபார்ம் பண்ணவர் வந்து நம்ம இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்கிற ஒரு டாபிக் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணவர். ஸோ இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து ஐஎன்எம்மில் வந்து கவர் ஆவார். ஓகே, ஸோ இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ ஐஎன்எம்மையும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா ஐஎன்எம்மையும் சேர்த்து தான் நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் வாஸ் சப்ரஸ்ட் வித் ப்ரூட்டல் ஃபோர்ஸ். ஸோ கடுமையான ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ராயல் இந்தியன் நேவி மியூட்டனி, த நெகோட்டியேட்டிங் இனிஷியேட்டட் பை த நியூலி ஃபார்ம்டு லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் இன் இங்கிலாந்து. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலாண்டில் வந்து புது ஆட்சி வந்து இருந்திருக்கும். லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாலுமே நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாவே பிரிஞ்சிட்டோம். இண்டிபெண்டன்ஸ் கூடவே சேர்த்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதோட இந்த லெசனை வந்து முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லெசன், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது 10th முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் யாராவது படிச்சுட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இட் வில் பி ரிமெம்பர்ட் ஈஸிலி இன் த மைண்ட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.